தமிழ் டெக் மாஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் முன்னாடி இருக்கிற பாக்ஸ் பதில் தெரிஞ்சிருக்கும். ஒரு டேபிள் ஃபேன் ப்ளஸ் பேட்ரி ஃபேன் ப்ளஸ் சோலார் ஃபேன் எல்லாம் ஒன்று தான். சோலார் மூலமாக சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு பேட்ரி ஃபேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இனி வர காலங்களில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா கரண்ட் அடிக்கடி கட் ஆகுது, காக்கா குருவி அணில்லாம் எல்லாமே நமக்கு எதிராக செயல்படுது. ஸோ மோஸ்ட்லி இது மாதிரி ஐட்டம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக சொல்கிறதா. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்டேட்ஸ் எல்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோலார் ஃபேன், சன் கிங் ஃபேனு. இது என்ன படிக்கிறதுக்குன்னா திருப்பி படிக்கணும் போல் இருக்குது. ஆக்சுவலி இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேன் இருக்குது, 6 மீட்டருக்கு நீளம் உள்ள ஒரு கேபிளோட கூடிய சோலார் பிளேட் இருக்குது. 20 வாட்ஸ் அதுலேருந்து அவுட்புட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மேட் இன் சைனா. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உள்ளே உள்ள பேட்டரியோட இமேஜ் பார்த்திங்கன்னா 5100 எம்ஏஹெச் கொடுத்துருக்காங்க. வேறு மெயின் என்னது, எல்இடி லைட்ஸ்லாம் இருக்குது, சார்ஜிங் இண்டிகேட்டருக்கெல்லாம். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் டைம் இல்லை 3 மோட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ரன்னிங் டைம்லாம் நம்ம போய் சொல்லிடுறேன். பவர் மோடில் பார்த்திங்கன்னா, லோ பவர் மோடில் பார்த்திங்கன்னா 18 மணி நேரம், அப்படின்னா 3/4 நாள் ஓடுமா. நார்மல் மோடு மினிமமில் வச்சு போட்டோம்னா 14 மணி நேரம். டர்போ மோடு ஹை ஸ்பீடில் வச்சு 7 மணி நேரம் வரைக்கும் ஓடும்னு போட்டிருக்காங்க. உண்மையாக என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் நான் சன் கிங்னு பேரை பார்த்தோன்னையும் இந்தியன் மேனுஃபேக்சரிங் நினச்சா சைனான்னு போட்டிருக்கு. பட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதான் நமக்கு மேட்ரு. ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில், வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கனெக்டர் ஐட்டம். ரெண்டு சீல்டு, அந்த பிளேடை மூடி வைக்கிறதுக்கு 2 சீல்டு, அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன லாக் மாதிரி உள்ளது. அதுக்கு அடுத்தது ஃபுல் டேபிளையும் வைக்க முடியாது போல இருக்கேன். இதுதான் ஃபேனோட மோட்ரு பகுதி. இதை கீழே இறக்கி வச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாட்டமில் மாட்டுறதுக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மாட்டினா தெரியும். அதுக்கடுத்து மெயின் சோலார் பேனலு, இதை இங்கே வச்சிடலாம். அதுக்கடுத்து சின்ன டேக் மாதிரி, அந்த பிளேட்டை எங்கேயா கட்டி தொங்க போகிறதுக்காக உள்ள ஒரு டேகு, அது நம்மளுக்கு அப்புறம் தான் தேவை. 2 கனெக்டர், அந்த ஃபேனோட பிளேட்டை லாக் பண்ணுறதுக்காக உள்ளது. ஒரு யூசர் கைடு. ஸோ யூசர் கைடில் 2 வருஷம் வாரண்டிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேட்ரி சார்ஜ் இருக்காதா, பேட்ரி ஃபேனுக்கு 2 வருஷம் வாரண்டி கிடைக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அப்போ நல்லா ஓடும் தான் அர்த்தம். அதையும் உள்ளே வச்சிடலாம். சரி, இதில் உள்ள மொத்த கண்டென்ட் இதுதான். இதை வச்சு நம்ம இப்போ இதை அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் பண்ணுறது கொஞ்சம் சிம்பிளான வேலை தான். கொஞ்சம் அதுக்குன்னு மெனக்கட்டு பண்ணோம்னா வேலையை முடிச்சிடலாம். சரி, வாங்க ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் ஃபேனோட பாட்டம் பகுதி. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மாட்டிட்டா ஃபுல் செட்டாக தெரியும். இதுக்குள்ளே தான் பேட்ரி இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த 18 மணி நேரம் வரைக்கும் ஓடக்கூடிய அவுட்புட்டை கொடுக்குற பேட்ரி உள்ளே வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இப்போ மாட்டினோடனே ஒரு டேபிள் ஃபோனுக்கான இதே வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஃபுல்லாக எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட். இதுதான் ஃபைனல் லுக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கீழே பட்டன்ஸு, சார்ஜிங் இண்டிகேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இது எப்படி ஸ்பீடாக ஒர்க் பண்ணுதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இடத்த மாற்றிடலாம். வெயில் நேராக மூஞ்சில் அடிக்குது. ஸோ இடத்த ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இடத்தையும் மாற்றியாச்சு, ஃபேனையும் அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. இதில் பெருசாக செக் பண்ண வேண்டிய வேலைகள் எதுவும் இல்லை. ஃபேனோட பேட்ரி லைஃப் எப்படி இருக்குது, சார்ஜ் எவ்வளோ நேரத்தில் ஏறுது, அதான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஃபேனை ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் 3 மோட் இருக்குது. ஃபஸ்ட்டில் வைக்கிறேன். ஸோ நாய்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. மைக் மூலமாக அதிகமாக கேட்குதான்னு தெரில, ஆனால் நேராக ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் கிட்ட வச்சு கேட்டோம்னா ஏதோ வைப்ரேஷன் தெரியுது. இதுக்கடுத்து 2வது லெவலு கொஞ்சம் ஏர் நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு மீடியமில் வச்சிங்கனாலே போதும், ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே ஓடிடும். 3rd லெவல் இந்த ஸ்பீடில் தான் உங்களுக்கு 7 மணி நேரம் வரைக்கும். இதில் நாய்ஸ் லைட்டாக எனக்கு கேட்குது, உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்பீட் லெவலில் வச்சா தான் உங்களுக்கு 7 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி லைஃப் வரும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் இது லோ பவரில் வச்சா 18 மணி நேரம் ஓடும்னு சொன்னாங்க.
18 மணி நேரம் நம்புகிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பேட்ரி ஃபேனில் ஸ்டார்டிங்கில் உள்ள என்னோடய அனுபவத்தில் நம்பிக்கை எதுவுமே இல்லை. நான் அப்போ ஒன்று வாங்கினேன், அது பிராண்டெல்லாம் கூட கிடையாது, வாரண்டியும் கிடையாது. 8 மணி நேரம் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் தான் ஓடாதுக்கப்புறம் ஸ்லோ ஆகிடும். ஸோ அப்போலேருந்து அதில் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ ஒரு சோலார் ஃபேன் ஒன்று வாங்குவோம், காலத்தின் கட்டாயத்தினால வாங்கினது. 18 மணி நேரம் சொன்னாங்களே, வருதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வருது. ஸோ இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 52 பேட்ரி உள்ளே இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு 12 வோல்ட் மோட்டராக தான் இருக்கணும். அதை 18 மணி நேரம் சுத்த விடுதான்னு கேட்டிங்கன்னா, நான் 18 மணி நேரம் கண்டினியூவாக ஓட விட்டு பார்க்கல. ஆனால் நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் ஆல்மோஸ்ட் 11 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதான் இப்போ லெவல் 2ல் என்னது 14 மணி நேரம் சொன்ன லெவலில் வச்சு நான் ஓட்டினது 11 மணி நேரம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் எனக்கே ஒரு இதாகிடுச்சு, எதுவும் ஹீட் ஆகிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் ஃபுல் ஸ்பீடாக வச்சு அப்புறம் கொஞ்சம் பயம் கிளியர் ஆனதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீடில் வச்சு ஓட்டினேன். 6.5 மணி நேரம் ஓடிச்சு. அவங்க சொன்னது 7 மணி நேரம், 6.5 மணி நேரம். ஆல்மோஸ்ட் அவங்க 100% சொன்னதில் 95% வரைக்கும் அவங்க சொன்னதுக்கு ரீச் பண்ணியிருக்கு. 90%ன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவங்க சொன்னதை ஈஸியாக அந்த பேட்ரி லைஃப் வருது. ஸோ நம்பி வாங்கலாம். இதில் எதுவும் குறைகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எங்கே சொல்கிறது, பெரிய ஸ்க்ரூ ட்ரைவர், ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு லூஸ் பண்ணால் தான் உங்களால் இந்த ஹெட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் இதை த்ரெட்டு மாதிரி கொடுத்தா நம்ம கையிலே பண்ணலாம். அது மட்டும் கொடுக்கல, காற்று நல்லா வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஆஃப் பட்டன்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் 1, இன்னொரு டைம் பவர் 3, அதாவது 3 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹை ஸ்பீடில் ஓடும். 4ஆம் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது தான் ஆஃப் ஆகும். 1 2 3 4ல் தான் ஆஃப் ஆகும். இதுக்கு டைமருக்கான பட்டன் இருக்குது. டைமரில் 30 நிமிஷம் வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா 30 நிமிஷத்தில் ஓடிட்டு ஆஃப் ஆகிடும். அதிலே 60 120 அது வரும். எதில் வச்சாலுமே 120னா ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கடுத்து பேட்ரி பர்சன்டேஜுக்கான ஐக்கானும், ஃபாஸ்ட்டாக சார்ஜ் எவ்வளோ ஏறுதுங்கிறதுக்கான ஒரு ஐக்கானும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு சார்ஜ் எவ்வளோ ஸ்பீடாக ஏறுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து சோலார் பேனலில் ஓப்பன் பண்ணுவோம். வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளான வெயிட்டாக தான் இருக்குது. நான் தெரிஞ்சு கையில் தூக்க முடியுது. ஒரு 2.5 கிலோ இருக்கலாம். ஸோ இதுதான் சோலார் பேனல். இதுலேருந்து 20 வோல்ட் வரைக்கும் அவுட்புட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 6 மீட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். நம்ம மொட்டை மாடியோ இல்லை எதுலையோ ஸ்லாப்லையோ வெயில் அடிக்கிற இடத்துல வச்சுட்டு நீங்கள் உயரத்துக்கு உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். சார்ஜ் ஏறுறதுக்கு 1 டே தேவைப்படும். 1 டேயோட கூடவே ஆகும். 12 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகுது. ஸோ நீங்கள் எப்படி சொல்கிறது, பகலில் போட்டு ஏதாவது ஒரு மூலையில் வச்சிட்டிங்கன்னா நைட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 மணி நேரம் ஓடுற அளவுக்கான பேட்டரி பேக்கப் கிடச்சிரும். சார்ஜ் போட்டுட்டு இருக்கும்போதும் கூட உங்களால் ஃபேனை யூஸ் பண்ண முடியும். அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா சோலாரில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏறும்போது நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இதில் யூஸ் பண்ணலாம். இவ்வளோ பெரிய கேபிள் இருக்குது. இந்த பின்னு நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த பேனில் எடுத்து நீங்கள் வெயிலில் வச்சிட்டோம்னா இங்கே உங்களுக்கு இண்டிகேஷன் தெரியும். இதில் ஒரு சின்ன பிரச்சனை, இந்த இண்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைட்டு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பகலில் உங்களால் இதில் லைட்டு எரியுதா எரியலைன்னா உங்களால் பார்க்கவே முடியாது. நைட் டயத்தில் நல்ல பிரைட்டாக இருக்குது. பர்சன்டேஜ், அதாவது பேட்டரி பர்சன்டேஜ்லாம் 1 by 1 இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா எல்லாத்துலேயும் காமனாக ஒரே லைட்டை கொடுத்துருவாங்க. பேட்டரி ஃபுல்லாக இருக்குன்னா அந்த லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா பேட்டரி இல்லைன்னு தெரியும். இதில் ஒவ்வொன்றுக்கும் 25, 50, 75, 100 அதுக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக லைட்டு கொடுத்துருக்கிறது உங்களோட பிராண்டோட குவாலிட்டியை காமிக்குது. ஸோ அதை விட்டுருங்க. இல்லை ஒயிட் கலர் லைட்டு இருந்தால் ப்ளூ ரெட் அது மாதிரி கொடுத்தாங்கன்னா பகலையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். பகலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கை வச்சு இல்லாட்டி மறைஞ்சு ஒளிஞ்சு அது மாதிரி தான் பார்த்தா தான் இதில் உங்களுக்கு கிளியரான ஒரு இது கிடைக்குது. ஸோ இதில் ஃபுல்லாக நல்லா கிளியர் வெயில், மத்தியான வெயிலில் பிளேட்டு ஃபுல்லாக சூரிய ஒளி பட்டுச்சுன்னா இங்கே ப்ரைட்டாக இருக்கும். அப்படின்னா சார்ஜ் நல்லா ஹெல்த்தியாக ஏறிட்டுருக்குன்னு அர்த்தம். இல்லை வெயில் கொஞ்சம் மழை பெய்கிற கண்டிஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2-3% குறைஞ்சிடும். அப்போ வந்து கொஞ்சம் லோவாக இருக்குது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 days கூட ஆகலாம் பேட்டரி ஃபுல்லாக வரதுக்கு. நல்ல வெயில் வச்சுன்னா ஒரு 12 மணி நேரத்தில் சார்ஜ் ஃபுல்லாகிடும். இதுதான் இதில் உள்ள ஓவரால் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இதில் என்ன சொல்கிறது, கண்டிப்பாக ஒரு சூரிய ஒளியில், அதாவது கரண்டோட சப்போர்ட்டே இல்லாமல் ஒரு ஃபேன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4999 ரூபா. அதாவது இந்த ஃபேனோட ரேட்டே ஆல்மோஸ்ட் 2000 ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ இந்த ஃபேனோட ரேட்டு 3000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்த்து தான். இந்த பேனல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஃபேன் மட்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கம்பைனாக பார்க்குறது ஒர்த்து தான். நல்ல ஏர் ஃப்ளோ இருக்குது. உங்களுக்கு ஒரு 5 மீட்டர் ஒரு ரூம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொட்டேட்டில் போட்டு விட்டிங்கன்னா நல்லா கவர் ஆகுது. வாங்கன்னு ஆசைப்படுறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல அனுபவம் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வழக்கமாக சொல்கிறோம். இப்போ நம்ம சொன்னது உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மாதிரியான வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் தரலாமான்னு லைக் பண்ணுங்கள். இந்த ஃபேனை பற்றி நான் எதாவது சொல்ல மறந்தேனா இல்லை நான் எதுவும் தப்பான கருத்துக்கள் சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் திருத்திக்கிறேன். மற்றவங்க பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.